ரெண்டு கை இருக்குல்ல, ஒன்னோட ஒன்று கோத்துக்கோங்க. வலது பக்க விரல் இடது பக்க விரலுக்கு மேலே இருக்கணும். தம்பு இது மேலே இருக்கணும், இது கீழே இருக்கணும். கை கோத்துருக்கணும். கோத்துட்டீங்களா? கோத்துக்கோங்க. அப்படி ரைட். இப்போ கண்ணை முடிக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, பெல்ட்டு டைட்டாக இருந்தால் பெல்ட்டெல்லாம் எடுத்துருங்க. வாட்சை கழட்டிடுங்க. பர்ஸில் நிறைய பணம் வச்சுருந்தா என்கிட்ட கொடுத்துருங்க. பர்ஸை கழட்டி தூரம் வைங்க. பெல்ட்டை லூஸ் பண்ணிக்கோங்க. டைட்டாக இருக்கக்கூடாது. அந்த பக்கம் இந்த பக்கம் மொபைல் வச்சு போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் எடுத்துருங்க. ஃப்ரீயாக இருக்கணும் உடம்பு. பர்ஸு, பேப்பர், தப்பா இவ்வளோ தப்பத்துக்கு பேப்பர் கணக்கு, வரவு செலவு கணக்கெல்லாம் வச்சுருப்பீங்க. இவ்வளோ தப்பம் பேப்பர் எடுத்து எல்லாத்தையும் கீழே வச்சுருங்க. இப்போ கண்ணை முடிக்கோங்க. கையை கோத்துக்கிட்டீங்க, கண்ணை முடிக்கோங்க. கண்ணாடி கழட்டுங்க. வாட்சை கழட்டுங்க. வாட்சை கட்டிருந்தா வாட்சை கழட்டிடுங்க. தங்கம் வெள்ளியை தவிர வேறு ஏதாவது மெட்டல் போட்டிருந்தா எடுத்துருங்க. ஸ்டீலு, மெட்டல், தங்கம் வெள்ளியை தவிர வேறு ஏதாவது இருந்தால் கழட்டி தூரமாக வச்சுருங்க. கண்ணை முடிக்கோங்க. சாயக்கூடாது. முதுகு நேராக இருக்கணும். சேர் கீழே கை வைக்கக்கூடாது, தொட மேலே வச்சுக்கணும். அப்படி நேராக இருக்கணும். முதுகு 90 டிகிரி. எந்த விதமான சலனங்கள் இருக்கக்கூடாது. கண்ணை மூடின உடனே மனது அமைதியை தேடிட்டுருக்கு. மனசு காமாயிட்டுருக்கு. எந்த விதமான சிந்தனைகள் மனசை கஷ்டப்படுத்தாமல் சமாதானமாக உட்காந்துருக்கீங்க. இப்போ ஆழமாக நீளமாக வயிறு நிறைய மூக்கு வழியாக காற்றை சத்தம் இல்லாமல் இழுக்கணும். இழுத்த காற்றை வயிற்று பகுதி வரைக்கும் இழுத்து கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. இன்னும் என்ன முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணுறப்ப நிதானமாக அந்த காற்றை வெளியே போட்டுருங்க. இன்னொரு முறை நீளமாக ஆழமாக காற்றை வயிறு வரைக்கும் இழுத்து உங்கள் அடி வயிறு வரைக்கும் இழுத்து கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க. உசுரை பிடிச்சிக்கோங்க. இன்னும் என்ன முடியலை அப்படிங்கிறப்ப நிதானமாக மூக்கு வழியாக காற்றை வெளியே போடுங்க. ஒவ்வொரு முறை காற்றை நீங்கள் உள்ளே இழுக்கிறப்பவும் இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் கொடுத்துருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தி, பரிசுத்தமான அந்த பிரபஞ்ச சக்தி என் உடலுக்குள்ளே போயிட்டுருக்கு. என் உடலுக்குள்ளே போகிறப்ப கெட்ட எண்ணங்கள், கெட்ட காற்று, கெட்டவை எல்லாமே வெளியே போகுது காற்றை வெளியே விடுறப்ப அப்படின்னு நினச்சிக்கோங்க. காற்றை உள்ளே இழுக்கிறப்ப பிரபஞ்ச சக்தி தேகத்தினுடைய உடலுடைய எல்லா பாகத்துக்கும் போய் பரிசுத்தப்படுத்திட்டு இருக்கு. கெட்டவைகள், கெட்ட எண்ணங்கள் எல்லாமே வெளியே வந்துட்டு இருக்கு காற்றை வெளியே போடுறப்ப அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்னொரு முறை காற்றை ஆழமாக நீளமாக வயிறு வரைக்கும் இழுத்து கொஞ்ச நேரம் வயிற்றுக்குள்ளே வச்சுக்கிட்டு காற்று பிடிக்க முடியல அப்படிங்கிறப்ப நிதானமாக காற்றை வெளியே போடுங்க. இந்த மாதிரி 3 to 4 முறை செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு சாந்தி அடையும். மனசு காமாக இருக்கு,
எந்த விதமான சிந்தனைகள் இல்லை. என்னுடைய வார்த்தைகளை தவிர வேறு எந்த விதமான சப்தங்களும் உங்கள் காதில் விழல. உங்கள் மனசு எங்கிட்ட இருக்கு? காற்று உள்ள போது வெளியே வருது. காற்று மூக்கு வழியாக உள்ளே போயிட்டுருக்கு, அதே மூக்கு வழியாக காற்று வெளியே வந்துட்டுருக்கு, பார்த்துட்ருக்கீங்க. மனசு அமைதியாயிட்டிருக்கு, எந்த விதமான சலனங்களும் இல்லை. சுவாசத்தையே உத்து நோக்கி பார்த்துட்டு உட்காருங்க.